திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருவிளையாடல் புராணத்தில் வெள்ளை யானை சாபம் நீக்க பெறுதலை பற்றி பார்க்கலாமா? காசியில் கங்கை நதிக்கரையோரமாக துர்வாச முனிவர் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு அதுக்கு பூஜை பண்ணிகிட்ருக்காரு சிவாகம முறைப்படி. முனிவரின் பூஜையை மெச்சிய சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? அவருடைய திருமுடியிலிருந்து ஒரு பொற்றாமரையை கீழே விழச் செய்கிறாரு. தேவனோட கருணையினால் அவருக்கு கிடைச்ச அந்த மலரை துர்வாச முனிவர் வந்து அவரோட கையில் ஏந்தி அவரோட 2 கண்ணிலையும் ஒத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த பூவை கிடச்சதுக்கு. அந்த பூவை எடுத்துக்கிட்டு தேவலோகம் போகிறாங்க. அந்த சமயத்தில் இந்திரன் வந்து அசுரனை வென்று வெற்றி களிப்போடு வராரா. அதை பார்த்த தேவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்திரனுக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்த்த துர்வாச முனிவர் என்ன பண்ணுறாரு? அவர் கையில் வச்சுருந்த அந்த பொற்றாமரை மலரை பரிசாக இந்திரனுக்கு கொடுக்குறாரு. இந்திரன் வந்து அதை வணங்கி 2 கையால் வாங்காமல் ஒரு கையை நீட்டி அந்த பூவை வாங்கி அது வந்து ஐராவதத்தை மேலே வச்சிடுறாங்க. அந்த ஐராவதம் என்ன பண்ணுது? அதாவது வெள்ளை யானை அதை துதிக்கையால் எடுத்து கீழே போட்டு காலால் மிதித்து சின்ன பின்னமாக்கிடுச்சு. சிவபூஜை பிரசாதமாகிய பொற்றாமரை மலர் வந்து அவமதிக்கப்பட்டதையும் வெள்ளை யானையால் சிதைக்கப்பட்டதையும் பார்த்த துர்வாச முனிவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. இந்திரனை பார்த்து சொல்கிறாரு, இறைவனின் திருமுடி மீது வைத்து பூஜிக்கப்பட்ட இந்த மலரை வந்து நீ வணங்காமல் அதை அவமதித்து ஒரு கை நீட்டி வாங்கின. சரி, அதுதான் பரவாயில்லனா அதை வந்து நீ உன்னுடைய வாகனமான ஐராவதம் சிதைக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்த. இனி என்னால் பொறுத்துக்கவே முடியாது. இவ்வளோ நாள் நீ அனுபவிச்சுட்டு இருந்த செல்வ செழிப்பு, உனக்கு கிடைச்ச வெற்றி எல்லாம் இறைவனால் தான் கிடைச்சதுங்கிறதையும் மறந்துட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய முடியானது பாண்டிய வீரன் ஒருவரின் சக்கராயுதத்தால் வந்து சிதறுண்டு போக கடவுதுன்னு சொல்லிட்டு உன் பட்டத்து யானையான இந்த ஐராவதமும் காட்டு யானையாக மாற கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டார். இதை பார்த்துட்டு இருந்த தேவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு துர்வாச முனிவர் காலில் போய் விழுந்து, இந்திரன் இல்லாத இந்திரலோகம் இருண்டு போயிடும், எங்களோட நிலமெல்லாம் என்ன ஆகிறது, அதனால் உங்கள் சாபத்தை கொஞ்சம் நீக்கி அருளணும்னு கேட்டுக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கோபம் குறைஞ்சிச்சு துர்வாச முனிவருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தேவர்களே வந்து இந்திரன் செஞ்சது வந்து சாதாரண தவறில்லை, அது வந்து ரொம்ப பெரிய சிவ அபச்சாரம், அதுக்கு பரிகாரமே கிடையாது. அதனால் இந்திரனின் தலைக்கு வர ஆபத்து வந்து அவனுடைய முடியவே சென்று விட கடவுது அப்படின்னு சாபத்தை மாற்றிட்டாரு. ஆனால் துர்வாச முனிவரின் சாபம் பெற்ற ஐராவதம் மட்டும் விண்ணுலகத்தில் இருந்து மண்ணுலகத்துக்கு வந்துடுச்சு. அதனால் ஐராவதம் வந்து அறிவில்லாத யானை மாதிரி கருப்பு நிறமாக மாறி பூலோகத்தில் வந்து காட்டு யானையோட அது ஒரு யானையாக இருக்குது. இப்படி பல இடத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு 100 ஆண்டு கழிஞ்சே போயிடுச்சு. அப்புறமா தெய்வீக மனம் கமழும் கடம்பவனத்துக்கு ஐராவதம் வந்தது. அங்கே வந்த உடனே அங்கே இருக்கிற பொற்றாமரை குளத்தை பார்க்குது. பொற்றாமரை குளத்தை பார்த்ததும் அதுக்கு அந்த அறிவெல்லாம் திருப்பி வந்துடுச்சு. உடனே பொற்றாமரை குளத்தில் போய் குளித்த உடனே அதனுடைய கருமை நிறம் மறைஞ்சி திருப்பவும் வெள்ளை நிறமாகவே அந்த யானை ஆயிடுச்சு. அப்போ சொக்கநாத பெருமான் அந்த யானைக்கு முன்னாடி காட்சி கொடுக்குறாங்க. அந்த யானை வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ண ஆசைப்பட்டு பொற்றாமரை குளத்துக்கு போய் அது துதிக்கையால் தண்ணியை உறிஞ்சி எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு மணியை ஆட்டி பூஜை செய்து வழிபட்டது. யானையோடைய பக்தியை பார்த்த சிவபெருமான் வந்து உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நல்லறிவு பெற்ற வெள்ளை யானை அதுக்கு துர்வாச முனிவரால் ஏற்பட்ட சாபத்தை எல்லாம் சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்படுது. அப்புறம் சிவபெருமான்கிட்ட உங்களுடைய திருவிமானத்தில் 8 யானைகள் தாங்கிட்டு இருக்குல்ல, என்னையும் சேர்த்துக்கணும், உங்களை தாங்குகிற பாக்கியம் எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்குது. அதுக்கு சிவபெருமான் வந்து உன் தலைவனாகிய தேவேந்திரன் என்னோட பக்தன், நீங்கள் அவங்கள சுமக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பல வரங்களை அந்த யானைக்கு கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து அந்த யானை கிளம்பி ஒரு ஐராவத தீர்த்தம் அப்படின்ற ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி ஐராவதேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவலிங்கத்தையும் அங்கே ஸ்தாபித்து அங்கே சிவபெருமானுக்கு தினம் பூஜை பண்ணிகிட்ருக்கு. இது மாதிரி வெள்ளை யானை சாபம் நீங்கின செய்தி வந்து இந்திரனுக்கு தெரிய வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? தேவர்களை அனுப்பி வெள்ளை யானையை கூப்பிட்டுட்டு வர சொல்கிறாரு. அவங்களும் வந்து நம்ம வெள்ளை யானையை கூப்பிடும்போது வெள்ளை யானைக்கு தேவரலோகத்துக்கு போகிறதுக்கு மனசே வரல. சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறதா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் முன்னாடி போங்கன்னு அமுச்சு வச்சுட்டு அது கிழக்கு திசையில் இந்திரனுடைய பெயரில் இந்திரேஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செஞ்சு அங்கே இந்திர தீர்த்தத்தையும் உருவாக்கி முறைப்படி பூஜை செஞ்சிட்ருக்குது. அப்புறம்
இந்திரன் வந்து அவங்க அனுப்பி வச்ச தேவர்கள் எல்லாமே ஐராவதத்தை கூப்பிடாம சும்மா வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு திருப்பி போய் நீங்கள் ஐராவதத்தை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. திருப்பியும் தேவர்கள்லாம் வந்து ஐராவதத்தை கூப்பிடும்போது அப்புறம் ஐராவதை வந்து சிவபெருமானே போக சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு மனசில் சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவர்கள் கூட தேவலோகத்துக்கு போய் அங்கே இந்திரனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லுது. அப்புறம் பொற்றாமரை குளத்தில் போய் குளித்தது, அப்புறம் சிவபெருமான் அருள் செய்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்திரனுக்கு வாகனமாக இந்திரலோகத்தில் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்த இந்திரன் பழித்தீர்த்த படத்தில் என்னாச்சு, குருவை அவமதிச்சதுனால தான் இந்திரனுக்கு அவ்வளோ கஷ்டம் வந்துச்சு. அதனால் குருவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். திருவருள் இருந்தால் தானே திருவருளே கிடைக்கும். இப்போ இந்த வெள்ளை யானை சிவப்பிரசாதமான அந்த பொற்றாமரையை மதிக்காமல் கீழே போட்டு மிதித்து சிதறடிச்சதுனால தான் அந்த வெள்ளை யானைக்கும் இவ்வளோ ஒரு பெரிய சாபம் கிடச்சிது. நமக்கும் சிவப்பிரசாதமோ இல்லை சிவபெருமான்ட்டு பூவோ கிடைச்சா வணங்கி வாங்கி நம்ம வச்சுக்கணும். திருச்சிற்றம்பலம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.